சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவசிவா முருகா சரணம். காந்தி அருமுகம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நாலு துதி பாடி ஆரம்பிங்கய்யா. சரிம்மா, நன்றிம்மா, நன்றி. திருச்சிற்றம்பலம். சொற்கோவும் தோணிபுறத் தோன்றலும் நம் சுந்தரனோ, சிற்கோலவாதவூர் தேசிகனோ, முற்கோதி வந்திரரேல் நீரு எங்கே, மாமரை நூல்தான் எங்கே, எந்தை பிரான் ஐந்தெழுத்தெங்கே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டார் சந்ததிக்கோ, மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைதாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ. கருவாய் கிடந்து கழலே நினையும் கருத்துடையே, உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தே, தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. தில்லையிலே எழுந்தருளி அருள் பார்த்தவரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேனை மூன்றாவது தொகுப்பிலே ஊத்தங்கரையில் சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் இரண்டாவது தொகுப்பாக ஆரணியிலே திருமுறை வகுப்பு எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவருடைய திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு என்னுடைய வாழ்வில் இந்த கடைசி காலத்தில் எனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்தது போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த வணக்கத்திற்குரிய பிரேம அம்மையாருக்கும் அவரோடு தோளோடு தோள் நின்று தொண்டாற்றி கொண்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். அன்பார்ந்த சிவநேய செல்வர்களே, சிலுவையர்களே, நாம் சித்தாந்த தெளிவியல் என்ற தலைப்பிலே
சில கருத்துக்களை, அடிப்படை கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுதுதான் கர்மத்திலே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். சில பேர் கேட்கிறாங்க, ஊழை வெல்ல முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஊழ் என்றால் தலைவிதி. ஒவ்வொருத்தருக்கும் நாம் பிறக்கும் போதே அந்த பிறவியிலே நாம் என்னென்ன இன்பம் அனுபவிப்போம், என்னென்ன துன்பம் அனுபவிப்போம் என்று எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுது. அதாவது தலைவிதி என்றோம், கருவிலேயே ரெக்கார்ட் ஆயிடுது. சிலர் சொல்றாங்க விதியா மதியால் மாற்றலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே விதியை மதியால் மாற்ற முடியாது. விதித்தது விதிதான், அதன்படிதான் உங்களுடைய அனைத்து செயல்களும் நடக்குமே ஒழிய நாமே நம்முடைய விதியை மதியால மாற்றிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்கு ஏன் இந்த பிறவியை கொடுக்கிறார்னா, தொடர்ந்து பெருமான் நாம் ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைவதற்காக இந்த பிறவியை கொடுக்கிறார். இந்த மனித பிறவி ஒரே பிறவியிலே பக்குவம் அடையாது. படிமுறையிலே தான் நம்ம சோபனா முறைன்னு வாங்க, படிமுறையிலே தான் நம்ம பக்குவம் அடைவோம். சுந்தர பெருமானே என்ன சொல்றார், திருத்தி திருத்தி என்னை ஆட்கொண்ட கைலாயான்றார். சுந்தரரே அப்படின்னா நம்மள என்ன போலைங்க, திருத்தி திருத்தி என்னை ஆட்கொண்ட கைலாயான்ற ஒரு பாட்டை சொல்றார். அப்போ இந்த பிறவியை தொடர்ந்து கொடுக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைய வேண்டும் என்பதை கொடுக்கிறார். அந்த ஒவ்வொரு பிறவியும் இந்த ஆணவ மனம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து கொண்டு வரும். ஆணவ மனம் சடம், அது ஒரே பிறவியிலே தேயாது. தொடர்ந்து பல பிறவிகளிலே நம்மோடு வரும்போது அதனுடைய பற்றும் சக்தி மடங்கிவிடும். அதற்காக தான் பிறவியை கொடுக்கிறார். இங்கே சுந்தரர் சொல்றாரு பாருங்க, துருத்தி சுடரே நெய்த்தானத்தாய் சொல்லாய் கல்லாரா பருத்தி நியமத்து உறைவாய் வெயிலாய் பலவாய் காற்றானாய் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம் கொள் கைலாயா. இதான் முக்கியமான வரிங்க. என்ன சொல்றார், திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம் கொள் கைலாயா அறுத்தித்து உன்னை அடைந்தார் வினைகள் அகல அருளாயே. ஒவ்வொரு பிறவையும் திருத்தி கொண்டு வாப்பா, என்ன என்னுடைய மனத்தை நீக்கி உன் திருவடி சேர்வதற்கு அருள் பாதித்துக் கொண்டு வா என்று சுந்தரே பாடுகிறார். ஆகவே ஊழை வெல்ல முடியாது என்றால் ஊழ் வலிமையானது, அதை மதியால் வெல்லவே முடியாது. சில பேர் சொல்றாங்க ஊழை நான் வென்று விட்டேன்றாங்க. அது இல்லவே இல்லை. அதாவது அந்த ஊழால் வரும் பலன்களை முயற்சியால், நம்முடைய முயற்சியால விளக்கவே முடியாது. ஏனெனில் ஒருவருக்கு கைப்பொருள் சேர்வதற்கு காரணமாகிய விதி இருந்தால் அவரிடம் அதற்கு உண்டான முயற்சியை உண்டாக்கிடும் ஊழே. இப்போ ஒருவருக்கு கைப்பொருள் நஷ்டமடைய விதி இருந்தால் அவரிடம் அவருடைய அறிவை மழுங்க வைத்துவிடும். ஆகவே நமக்கு என்ன நடக்குதோ அதற்கு ஏற்பத்தான் அந்த ஊர் செயல்படும். நம்ம அதை விதியை மதியாக வெல்ல முடியாது சொல்ற. அடுத்ததாக இந்த நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு இந்த மூணு தான் முதற் காரணம். நம்முடைய இந்த வாழ்க்கையிலேயே நம்ம அனுபவிக்கிற இன்ப துன்பங்களுக்கு எல்லாமே இந்த தலைவிதின்றமே ஊழ், அதுதான் முதல் காரணம். அந்த இன்ப துன்ப அனுபவங்களுக்கு முயற்சி துணை காரணம். நம்ம எந்த ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுதான் அனுபவிக்க முடியும். நாம் இன்றைக்கு ஒரு இன்பமான சூழ்நிலை நமக்கு நடக்கிறது என்றால் அந்த இன்ப சூழ்நிலையை நாம் அனுபவிக்கும் போது சில முயற்சிகள் நாம் எடுத்தே ஆக வேண்டும். அதே போன்று ஒரு துன்ப சூழ்நிலையை நாம் இருக்கும்பொழுது, அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது அதற்குரிய முயற்சியை நம்ம எடுத்தே ஆக வேண்டும். அது துணை காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே ஒருவன் சுத்தமாக அறிவே இல்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கு பொருள் சேர்வதற்குரிய தலைவிதி ஊழ் இருந்தால் தானாகவே பொருள் சேர்ந்துவிடும். ஒருவருக்கு பொருள் இழக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அவர் என்ன முயற்சி செய்தாலும் அதை தடுக்க முடியாது, தானாகவே அவரை விட்டு விலகிவிடும். ஆகவே இந்த விதியால் வரும் இன்ப அனுபவங்களை அனுபவிக்கும் போது
அவற்றை நம்ம எப்படி வெல்றதுக்கு என்ன வழின்னு கேட்கிறாங்க. அப்ப வருகிற இன்ப துன்பத்தை நம்மால மாற்ற முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப ஊழை வெல்லலாம் சொல்றீங்க, அதுக்கு என்ன வழின்னு கேட்டா, நமக்கு வந்த இன்பமோ துன்பமோ அதை இறைவன் பிரசாதமாக நினைச்சு அனுபவிக்கணும். ஒரு துன்ப சூழ்நிலை நமக்கு இன்றைக்கு வருகிறது என்றால் அதை ஒன்று செய்ய முடியாது, நாம் அனுபவித்து ஆக வேண்டும். அப்படி அனுபவிக்கும் போது அது இறைவனுடைய திருவருள். நமக்கு ஏதோ ஒரு பிறகு நாம் செய்த துன்பத்திற்கு இப்பொழுது அந்த பலனை இறைவன் கொடுக்கிறார் என்று அடக்கத்தோடு அந்த துன்பத்தை அனுபவிச்சோம். அதே மாதிரி ஒரு இன்ப சூழ்நிலை வந்தால் அதையும் எப்படி துன்பத்தை அடக்கத்தோடு அனுபவித்தோமோ அதே போன்று அடக்கத்தோடு இறைவனை நினைத்து கொண்டு அந்த இன்ப சூழ்நிலை அனுபவிச்சோம். அதுதான் ஊழை வெல்கிற வழின்ற. ஆகவே வருகிற இன்பமோ துன்பமோ நாம் தடுத்து நிறுத்த முடியாது, வருவது வந்தே தீரும். ஆனால் நம்முடைய மனம் பக்குவமாகிவிட்டால் இறைவன் திருவுருளால நமக்கு இந்த துன்பம் வருகிறது, இறைவன் திருவுருளால நமக்கு இந்த இன்பம் வருகிறது என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் அந்த இன்பமோ துன்பமோ நம்மை பாதிக்காதுன்ற. ஆக இதுல இன்னொரு காரணம் பாருங்க, சிவபெருமானே வேண்டும் என்று நமக்கு ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுப்பதில்லை. சிவபெருமானே வேண்டும் என்று நமக்கு இவருக்கு தீமையை கொடுக்கணும், அவருக்கு நன்மையை கொடுக்கணும் என்பது கொடுக்கறது இல்லை. அவர் என்ன பண்றார், நம்முடைய பேரேட்டை பார்க்கிறார், அங்க இருக்க பேரேட்டை பார்க்கிறார். பேரேட்ல எது நல்லது கெட்டாலும் எழுதி அங்க ரெக்கார்ட் ஆகுது. அதற்கு ஏற்பதான் நமக்கு அங்கே பிறவி கொடுக்கிறார். ஏன்னா நம்ம வயல்ல என்ன விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். ஆகவே இறைவன் பாரபட்சம் அற்றவர், நடுநிலையாளர். அவராக பார்த்து ஒரு உயிருக்கு இன்பமோ துன்பமோ கொடுப்பது இல்லை. அவர் செய்வதெல்லாம் அந்தந்த இன்பத்துக்குரிய இன்பங்களை அனுபவிக்க வைக்கிறார், அந்தந்த துன்பத்துக்குரிய துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறார். அப்போதான் உயிர் பக்குவம் அடையும். ஒவ்வொரு பிறவிலும் நாம தொடர்ந்து இப்படி இன்ப துன்பங்களை அனுபவித்து வந்தால்தான் உயிர் பக்குவம் அடையும். இப்ப நமக்கு ஒரு அருளுரை, இந்த ஊர்ல ஒரு உபன்யாசம் இருந்திருக்காரு, பெரிய ஏதோ பண்டிதர் வந்திருக்காரு, அந்த உபன்யாசம் கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ அந்த ஆசைப்படும் பொழுது அந்த அருளை கேட்க வேண்டும் என்ற விதி நமக்கு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அங்க போவதற்கு உரிய முயற்சியை எடுப்போம். அந்த இடத்துக்கு போய் நம்ம கேட்க வேண்டும் என்ற முயற்சியை எடுப்போம். பிறகு அங்கே போய்விடுவோம். போய்விட்டு அங்கே உள்ளே நுழைந்து அதனுடைய உபன்யாசத்தை கேட்போம். ஆகவே ஒரு உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்ற விதி நமக்கு இருந்தால் அதற்குரிய முயற்சியை நாமே செய்வோம். அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதை செய்வோம். அதுக்கு வேண்டிய வாகன வசதியை எடுத்துக்கொள்வோம். நேராக அங்கு சென்று அந்த உபன்யாசத்தை கேட்போம். ஆகவே இறைவன் தானே நமக்கு ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ கூட்டுவதில்லை. அது நம்முடைய வினை பயன், வினைக்கு ஏற்பத்தான் நமக்கு அதை தருகிறார். நம்ம முயற்சி கூட நம்ம வினைக்கு ஏற்பத்தான் முயற்சி நடக்கின்றார். நமக்கு என்ன வருகிற இன்பமோ துன்பமோ அந்த இன்ப துன்பத்துக்கு ஏற்பதான் நமக்கு ஒரு முயற்சி உண்டாகும். ஆகவே வினை பயன் ஆகிய இன்ப துன்பங்களை அனுபவத்துக்கு வரும்போது முதல் காரணம் விதிதான். எப்படி ஒரு மரத்துக்கு விதை முதல் காரணமோ அது மாதிரி நம்ம இன்ப துன்பத்துக்கு முதல் காரணம் வினை. துணை காரணம் தான் முயற்சி எல்லாம். விதைக்கு எப்படி தண்ணீர் காற்று நீர் எல்லாம் உரம் எல்லாம் பயன்படுதோ அதுபோல இந்த வினைக்கு நம்முடைய முயற்சி துணை காரணம்ன்றார். ஆகவே அனுபவிக்க இன்ப துன்பத்தை கொஞ்ச காலம் நீட்டிக்குவோ அல்லது தடுத்துக் கொள்வோ நாம் செய்கிற முயற்சி தான் சமயத்தில் தீவிரம் வந்து விடுகிறது. ஆகவே முயற்சி இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. வினை வருகிற வினையை தடுக்க முடியாது. எப்பொழுது சிவனடியே சிந்தித்து இருக்க வேண்டும், சிவபெருமான் திருவடியே நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய செயல்கள் யாவற்றிற்கும் சிவபெருமானே தலைவர். நாம் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் உண்மையிலே நாம் ஒன்றுமே செய்யவில்லை. அவர்தான் நம்மை உள்ளே இருந்து செய்ய வைக்கிறார். நாம ஒரு கருவிதான், ஒரு கருவியா அவர் பயன்படுத்துறார். ஆகவே ஆனால் நாம என்ன நினைக்கிறோம், நான் பேசுகிறேன்,
நான் அங்கே சென்றேன், நான் இதை பார்த்தேன், அதை வாங்கினேன், நான் சொல்றோம். ஆனால் உண்மையிலே நடப்பது என்னன்னா, எல்லாமே பெருமான் தான் நமக்கு ஒரு உற்ற துணை, தோழனாக, தோன்றா துணைன்றார். நம்ம கூட எப்பயுமே வெளியே தெரியாது, அவர் நம்ம கூட துணையா இருக்கிறது நமக்கு தெரியாது. அதான் தோன்றா துணை நாதன்றார். நம்ம கூடயே இருக்கார், ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கார். ஒன்றாய் இருக்கிறது நம்முடைய இருப்புக்கு, வேறாய் இருக்கிறது நம்முடைய அறிவு விளக்கம் பெறுவதற்கு, உடனாய் இருப்பது நம்ம அனுபவிக்க. 3 நிலைகளில் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய திருவடியை மனதில் நினைத்துக் கொண்டுதான் வாழ வேண்டும். நம்ம செய்வதெல்லாம் இறைபணி என்று செய்ய வேண்டும். நாம் எந்த செயலை செய்தாலும் அது இறைபணி, இறைவனுடைய பணி என்று செய்தால் அங்கே தீவினைக்கே இடமே வராது. இறைவன் நம்ம மனதிலே வந்து விட்டார் என்றால் நாம் தீமை செய்வதற்கு முயற்சி செய்ய மாட்டோம், அந்த எண்ணமே வராது. ஆகவே எப்பொழுதுமே எந்த செயலை செய்தாலும் இறைபணி, அதான் ஏகனாகி இறைபணி நிற்றல் சொல்லுவாங்க. சிவஞான போகத்துல ஏகனாகி இறைபணி நிற்றல். இறைபணினா எல்லாம் அனைத்தையும் சிவ செயலாக நினைத்து செய்கிறது. நம்ம செய்வது எல்லாம் நம்ம செயல் இல்லை. நம்ம வீட்டுக்கு நாம செய்கிறோம் போய், அதெல்லாம் நம்முடைய வேலையே இல்லை, எல்லாமே இறைவன் பணி என்று நாம் செய்யும் பொழுது நமக்கு துன்பம் வராது. அப்படி நம்மை மீறி விதிப்படி துன்பம் வந்து விட்டால் எல்லாமே அவர்கிட்ட வேலை என்று செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியும் நம்மை மீறி நம்முடைய விதிப்பயனாக நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அதை அற வழிகளிலே, சட்ட வழிகளிலே அதை நீக்கிக் கொள்ள முயல வேண்டும் சொல்றார். அதுதான் நேர்மையான வாழ்க்கைக்கு உதாரணம்ன்றார். அதுக்காக ஒரு தவறான வழியை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்ற. ஆகவே நல்வினையோ தீவனையோ அது நிழல் போல வருன்றார். வினை என்பது எப்படி ஒருவன் நடந்து சென்றால் அவனுடைய நிழல் அவன் கூடயே வருதோ, அதே போன்று நாம் செய்கிற வினையானது அவன் கூடயே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் வினையை நல்ல வினையாக செய்தால் நமக்கு நல்லது கிடக்கும், அப்படி தீய வினை செய்தால் நமக்கு தீமை நடக்கும். தோத்திர சாத்திரங்களை எல்லாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம அருளாளர்கள் நம்ம திருமுறைகளும் சாத்திரங்களும் 2 கண்கள் போல நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்களே அங்கே வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். பொக்கிஷமா இருக்கு, அதை அனுபவிக்க நமக்கு தான் தெரியல. இப்பதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பக்தி நெறியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லா ஊர்களிலும் இது போன்று சொற்பொழிவுகள், கலந்துரையாடல், ஏதோ ஒரு வழியிலே இறை சிந்தனை நடந்து கொண்டே இருக்குது. காலாகாலத்துக்கும் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாம் கழித்து வாழ்ந்தாலும் அவ்வளவு செல்வத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார். 12 திருமுறை என்ற ஒரு சுரங்கம், 14 சாத்திரம் என்ற ஒரு சுரங்கம், இன்னும் பல அதை சார்ந்த பல நூல்கள். ஆகவே அதெல்லாம் நம்ம படித்துக் கொண்டு நம்முடைய வாழ்வை செம்மையாக்க வேண்டும். சிவ சிந்தனையோடு இருந்தால் தீய செயல் நமக்கு செய்கிறது மனசு வராது. எப்பொழுதுமே சிவ சிந்தனையோடு நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு தீய வினையை செய்வதற்கு எண்ணமே வராது. ஆகவே இறைவனை நாம் எண்ணெய் ஒழுக்கு போல, ஒரு பாத்திரத்தை எண்ணெய் விட்டீர்களானால் கம்பி போல வரும். அது மாதிரி எப்பொழுதுமே நாம் இறை நினைவோடு இருந்தால் அவர் என்ன பண்ணுவாரா, கோயிலில் இருக்க மூலஸ்தானத்தை நம்ம நெஞ்சில வந்துருவார். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமில் பாடி பணிமில் பணிந்தமில் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வனே. நாடும் நகரமும் தேடி திரியணுமா, சிவபெருமான் கோயில் எங்கே இருக்கு போய் தேடி திரியணும். நம்ம பொதுவா ஒரு ஊருக்கு முதல்ல புதிய ஊருக்கு போனா என்ன செய்யறோம், அங்க எங்க ஹோட்டல், நல்ல ஹோட்டல் சாப்பாடு எங்க நல்லா இருக்கணும் அப்படிலாம் கேட்கணும், என்னையும் சேர்த்தா. ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு புதிய ஊருக்கு போய்விட்டால் அந்த ஊர்ல என்ன ஆலயம் இருக்கு, பெருமானுடைய திருநாமம் என்ன வரலாறு, புராண வரலாறு என்ன, அதை யார் கட்டியவர்கள் என்று சொல்லி அதையெல்லாம் தெரிந்து கொண்டு முதல் வேலையா பெருமானை போய் தரிசித்து விட்டு
பாட வேண்டும். பெருமான் கோயிலுக்கு போனால் பாட வேண்டும், பாடி பணிய வேண்டும். பாடும்பொழுது வெட்கப்பட வேண்டாம். அவங்கவுங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காரு ஒரு குரல், அந்த நிலையிலே பாடலாம். இதுல உங்களுக்கு நல்லா இல்லை, எனது நல்லா இல்லை, இந்த வேலைக்கே இடம் இல்லை. நம்ம வீட்டுல குழந்தைகள் ஏதாவது சின்ன சின்ன வார்த்தை பேசும்போது நம்ம சந்தோஷப்படுற மாதிரி கோபப்படுறோம். அது மாதிரிதான் இறைவன் அவருடைய குழந்தைகள் நாம் எல்லாம். ஆகவே அந்த திருமுறை பாடலை பாடும்பொழுது நமக்கு என்ன குரல் வளமோ என்ன ராகத்துல வருதோ அதுல பாடினா போதும். முறைப்படி பாடினால் நல்லது, பண்ணோடு பாடினால் சிறப்பு. இல்லை என்றால் அதுக்காக பாடாம இருக்க வேண்டாம், ஏதாவது ஒரு பாடலை பாட வேண்டும். ஆகவே இறை நினைவோடு எல்லா செயல்களையும் இறைவன் கையிலே ஒரு கருவி என்ற நிலையை நாம் செய்து கொண்டு வந்தால் வினை நம்மை பற்றவே பற்றாது. ஏன்னா எப்பொழுதும் இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு தீய நினைவு அந்த வரவே தீய செயலை செய்ய எண்ணமே வராது. ஆகவே இறை நினைவோடு தொடர்ந்து இருக்கணும்ன்ற. பொதுவாகவே வினை செய்ததும் அடுத்த பிறகுதான் பலன் தரும். பொதுவா எந்த வினையாக இருந்தாலும் செய்த வினை அடுத்த பிறகுதான் பலன். முதலே போன அதெல்லாம் உதாரணம் பார்த்தோம். கீரை நடுறாங்க, கத்திரி நடுறாங்க, வெண்டை நடுறாங்க, தென்னை பனை நடுறாங்க. அதுல முதல்ல பலன் தருது கீரை தான். அது மாதிரி இந்த நம்முடைய செய்கிற வினை இருக்கு பாருங்க, நல்லது கெட்டது செய்யறவன், நல்வினை தீவினை, அதனுடைய வன்மை மென்மைகளுக்கு ஏற்ப நமக்கு இறைவன் அடுத்த பிறவிலே பலனை கொடுப்பாராம். பொதுவாக அந்த பலன் அடுத்த பிறகு தான் வரும். ஆனாலும் சில வினைகள் கொடுமையான பாவம் ஒருவர் செய்து விட்டாலோ அல்லது நல்ல பெரிய புண்ணியம் ஒருவர் செய்தாலோ அதனுடைய பலன் அந்த பிறவிலே வந்து விடுன்றார். ஆகவே பொதுவான விதி வினை அடுத்த பிறகுதான் பலன் தரும். ஆனால் ஒரு பெரிய நல்ல காரியம் நம்முடைய பிறவிலே ஒரு பெரிய நல்ல காரியம் புண்ணியம் செய்து விட்டால் அல்லது ஒரு பெரிய பாவம் தீமை செய்து விட்டால் அதுக்குரிய தண்டனை நல்லதோ தீமையோ நமக்கு அந்த பிறவில வந்துடுன்றாங்க. ஆகவே நாம் இறைசனோடு எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த வினையிலே முதல்ல சொன்னது போல எந்த வினையா இருந்தாலும் பலன் கொடுத்துரும். நல்வினையோ தீவினையோ பலன் கொடுத்தே தீரும், அது மாற்ற முடியாது. யார் உண்மையிலே மக்கள் என்று கேட்கிறாங்க. யார் உண்மையிலே மக்கள்? எல்லாம் மக்களா இருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறாங்க பெரியவங்க, யார் உண்மையிலே மக்கள் என்றால் நன்னெறி இது தீநெறி இது என்று உணர்ந்து தீநெறியில் செல்லாதவரே உண்மையிலே மக்களா. மக்கள்னா நம்மளாம் மக்கள் தான். பெரியவங்க என்ன சொல்றாங்க, மனிதனா பிறந்து விட்டா மட்டும் மக்கள் இல்லப்பா, அவன் என்ன செய்யணுமா, நமக்கு நிறைய வழிமுறைகளை நம்ம பெரியவர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை செய்யப்பா இது செய்யாதேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்மளுடைய கடமை என்னன்னா இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து நல்லதையே செய்ய வேண்டும், கெட்டது நம்ம போகக்கூடாது. அப்படி இருந்தாதான் அவங்கதான் உண்மையான மக்களா. அப்புறம் வினையின் தோற்றம் வந்துங்க 3 விதமா வருது. வினையின் தோற்றம் ஆகாமியம், அதனுடைய இருப்பு சஞ்சிதம், அதனுடைய அழிவு பலன் போகிறது பிராரத்தம். அதாவது நாம இப்ப ஒரு தீவினையோ நல்வினையோ இப்ப செய்யறோம். இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது நீங்க கேட்கறீங்க, இது நல்வினை. நான் இங்க ஒரு சித்தாந்தத்தை பத்தி பேசுறேன். அடியார் பெருமக்கள்லாம் நீங்க உங்க இல்லத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது நல்வினை. எல்லாருக்கும் உங்களுக்கு நல்வினை, எனக்கு நல்வினை. இதுக்கு பேர் ஆகாமியம். ஆகாமியம் வருவினை, எதிர்வினை சொல்றாங்க. இந்த வினை செய்த வினை எங்க இருக்குமா, நம்ம புத்தியில இருக்குமா. இப்ப நான் ஒரு கொலை செய்து விட்டேன் வச்சுங்க, யாருக்கு தெரியாம ஒரு கொலை செய்து விட்டால் 2 பேரும் தெரியாது. கொலை செய்த எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஆகவே நாம் இறக்கும் வரை நாம் செய்த ஒரு நல்ல காரியமோ தீய காரியமோ நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அது எத்தனை ஆண்டு கழித்தாலும் சரிதான். நாம் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாலே ஒரு தவறு செஞ்சா கூட அதை இப்போ நினைச்சு பார்த்தா நம்ம அதை செஞ்சோமே அப்படின்னு ஞாபகம். ஆகவே இந்த செய்த வினை நல்வினையே தீவினையே புத்தியில் இருக்குமா. நம்ம புத்தியை பட்டுக்கொடை கொண்டு புத்தியில இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். புத்தியில ஞாபகத்தில் இருக்கும். சரி, நம்ம இறந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்ம இறந்து விட்டால் இந்த புத்தியில இருக்கு பாருங்க, இது உயிரோட
மாயையில போய் கிடக்கும். மாயைதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். எல்லாமே மாயைதான். நம்ம உடல், நம்ம இந்த கட்டடம் எல்லாமே மாயைதான். ஆகவே அடுத்த பிறவிக்கு வரும்போது அந்த கிடைச்சது பாருங்க, அதுதான் சஞ்சிதன் பேர். மாயையிலே இருப்பா இருக்கு பாருங்க. இந்த வினை நம்ம செய்த வினை, இந்த பிறவியில் செய்த வினை நான் இறந்த பிறகு மாயை பற்று கூட கொண்டு அந்த மாயையில கிடக்கும். அதுக்கு பேரு சஞ்சிதம். சஞ்சிதம்னா மூட்டை, பெரிய மூட்டைன்றாங்க. அதுல இருந்து ஒரு சிறு பகுதி தான் நமக்கு பிராரத்தமா அனுபவத்துக்கு வரும். அடுத்த பிறவிக்கு பெருமான் அதுல நிறைய பெரிய மூட்டையா இருக்கு சஞ்சீதத்துல. நம்ம வினை, நல்வினை ஒரு மூட்டை, தீவினை ஒரு மூட்டை, பெரிய பெரிய மூட்டையா இருக்கு. அந்த மூட்டையை முழுதும் வைக்க மாட்டார் பெருமான். அவர் என்ன பண்ணுவார், இந்த உயிருக்கு அடுத்த பிறவி என்ன பிறவி தீர்மானிப்பார். அந்த பிறவியிலே அதற்கு எவ்வளவு வினைகளை கொடுத்தா அது பக்குவம் அடையுமோ, எவ்வளவு வினைகளை கொடுத்தா அது தாங்குமோ, அந்த அளவு வினையை சஞ்சீதத்துல எடுத்து அடுத்த பிறவிக்கு பிராரத்துல கொடுப்பார். அப்ப 2 பாயிண்ட் பாக்குறாரு. எவ்வளவு வினைகளை கொடுத்தால் அந்த உயிர் அந்த பிறவிலே பக்குவம் அடையுமோ. ஏனென்றால் உயிரானது ஒரே பிறவில பக்குவம் அடையாது, படிப்படியாதான் பக்குவம் அடையும். ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வருவோம். நாமெல்லாம் இப்ப சைவத்துல இருக்கிறோம், நாமெல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டோம், பெருமான் திருவடியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு உயிரானது அடுத்த பிறவி எடுக்கும்போது எவ்வளவு வினைகளை அதற்கு கொடுத்தால் அந்த உயிர் பக்குவம் அடையுமோ, எவ்வளவு வினைகளை கொடுத்தா அது தாங்குமோ, அதற்கேற்ப நமக்கு வினையை கொடுத்திருக்கிறார். அதுதான் 3ஆவது வருது, ஆகாமியம், சஞ்சிதம், பிரார்த்தம். சில மதத்தார் என்ன சொல்றாங்க, உயிருக்கு இன்பத்துன்பங்கள் இயற்கையா வர்றதானப்பா, அதுக்குன்னா வினை எதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க? உயிர்னா இன்பத்துன்பம் இருக்கும்தான், அதற்கு போய் வினை என்று ஒரு காரணம் தேவையா? அவங்க என்ன உதாரணம் சொல்றாங்க, தண்ணீர சுட வைக்கிற தண்ணீர்ல, சுடு தண்ணீர்ல நல்ல புஷ்பங்களை போட்டீங்கன்னா அந்த தண்ணீர்ல அந்த மனம் வீசும், புஷ்ப மலருடைய மனம் வீசும், சூடா இருக்கும். அதுபோன்று நமக்கு உயிர் என்றால் அதுக்கு இன்ப துன்பம் இயற்கையா வரும், அதுக்கு வினை காரணம் தேவையில்லைன்ற. அதுக்கு மறுப்பு என்னன்னா, தண்ணீரிலே பூ வாசம் எப்போ வருது? பூவை போட்டு அதை கொதிக்க வச்சாதான் பூ வாசம் வருது. தண்ணீருக்கு இயற்கையானது பூ வாசம் கிடையாது. தண்ணீர் நீங்க பச்சை தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வாசமும் இருக்காது. ஆனா அதே கொஞ்சம் பூவை போட்டீங்கன்னா வாசம். ஆகவே தண்ணீருக்கு இயற்கையிலே பார்த்தா எந்த வித இதுவும் கிடையாது. அது பூ சூடு சேர்வதால் தான் அது நம்மளுக்கு வாசமா இருக்கு, சூடா இருக்கு. அது போன்று வினை என்று ஒன்று இருக்கிறதால தான் நமக்கு இந்த பிறவி கொடுக்கிறார். ஆகவே வினை இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அனைத்திற்கும் வினையே காரணம். வினை இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்காது. வினை செய்யாம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. பேசாம அப்படியே எந்த நிலையில கேவல் தருதோ அதே நிலையில இருக்க வேண்டியதுதான். வினை ஏன் செய்கிறோம்னா பக்குவப்படுதான் வினையை செய்கிறோம். ஒவ்வொரு பிறவிலும் ஏதோ ஒரு பிறவி, 7 பிறவி சொல்றாங்க. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம் என்று 7 வகை பிறவிகள். 4 வகையில தோற்றம். உயிர் எப்படி 4 வகையில பிறக்குது? முட்டையிலிருந்து பிறக்குது, வேரிலிருந்து பிறக்குது, விதை வித்து அதுல இருந்து பிறக்குது, கருப்பையிலிருந்து பிறக்குது. இந்த 7 பிறவி ஏதாவது ஒரு பிறவை கொடுப்பார். அந்த பிறவில கொஞ்சம் பக்குவம் அடைவோம். இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி திருத்தி, சுந்தர சொல்ற மாதிரி திருத்தி திருத்தி என் சிந்தை இடம் போல் கைலாய என்றாரு. அது மாதிரி நம்மை திருத்தி திருத்தி பெருமான் ஆட்கொண்டு வருகிறார். ஆகவே நாம் செய்கிற ஒரு வினையை தான் 3 பேரால சொல்றோம். வினை நம்ம செய்யறது ஒண்ணுதான், அது 3 பேரால சொல்றோம். செய்யும்போது நல்வினை, தீவினை, ஆகாமியம். அது சஞ்சீதத்துல இருக்கும்போது புண்ணிய பாவமா மாறி இருக்கு. அடுத்த பிறகு நம்ம அனுபவிக்கும் போது இன்ப துன்பமா வரும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நாம் செய்யும் போது தூளமா இருக்கும். தூள வினைனா கண்ணுக்கு தெரியும். நாம் செய்கிற ஒரு நல்லதோ கெட்டதோ கண்ணுக்கு தெரியும். அதான் தூள வினைகள்ன்றாங்க. அதுக்கு என்ன பேருன்னா, செய்யும் போது அதுக்கு ஆகாமியம்ன்றாங்க. நாம் செய்கிற செயல் நல்வினை, தீவினை, அதுக்கு ஆகாமியம். அதான் தூள வினைன்றாங்க. அது சஞ்சலமா இருக்கும்போது சூக்குமமா இருக்குமா, புண்ணிய பாவமா மாறிடுமா. நம்ம செய்கிற நல்வினை, தீவினை, நல்வினைக்கு ஏற்ப புண்ணியம், தீவினைக்கு ஏற்ப பாவமும் மாறி அங்க மாயில கிடக்கும். அதுக்குதான் பேர் சஞ்சிதம்.
அடுத்த பிறவிக்கு இன்ப துன்பமா பலனுக்கு வரும். அது அதிசூக்கம கண் போன்றாங்க. நமக்கு இந்த பிறவியே நமக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது, அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. அதான் அதிசூக்கமா வச்சிருக்காரு அதை. ஆகவே செய்யும் போது நல்வினை தீவினை அதுக்கு ஆகாமியம். அது புத்தியில கொஞ்ச நாள் இருக்க, நம்ம இறந்த பிறகு மாயைக்கு போயிடும், அங்கே புண்ணிய பாவமா மாறிடும், அதுக்கு பேர் சஞ்சிதம். அடுத்த பிறகு கொஞ்சம் அனுப்புவார், அதுல இருந்து நம்ம அனுபவிக்க, அதுக்கு பேர் பிராரத்தம். அதான் இன்ப துன்பமும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆகவே செய்யும் ஒரே வினைதான், 3 நிலையில நம்ம இதுக்கு ஊமை 3 ஊமை சொல்றாங்க. ஒரு உதாரணம் சொல்றாங்க. முதல் ஊமை ஆகாமியத்துக்கு என்ன ஊமைனா, விதையை நிலத்திலே விதைப்பது. நம்ம வயல் வச்சிருக்கோம், நெல் விதையை கொண்டு போய் நிலத்துல விதைக்கிறோம், அதுக்கு ஆகாமியம். ஏன்னா நிறைய விதையை கொண்டு போய் விதைக்கிறோம் வயல்ல, அது ஆகாமியம். அந்த விதை முளைக்க போட்ட விதை உடனே மறுநாளே முளைச்சு வந்துடாது. உங்களுக்கு இன்னைக்கு விதைச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா உடனே செடி வந்துடாது. அது 1 வாரமோ 10 நாளோ 15 நாளோ உள்ளே இருக்கும். அது பக்குவம் அடைஞ்சுதான் வெளியே வரும். அது சஞ்சிதம். போட்ட விதை எப்படி நிலத்திலே பக்குவம் ஆகிற வரை உள்ளே இருந்து பிறகு செடியா வருதோ அது சஞ்சிதம். அடுத்தது விதை முளைத்து செடியா வருது பாருங்க, பயிரா வருது, அது பிராரத்தம்ன்றாங்க. இது முதல் ஊமை. 2வது ஊமை சொல்றாங்க, விவசாயி தன் உழைப்பிலே விளைத்த தானியத்தை வீட்டுல தொம்பையில சேர்த்து வைப்பான். தொம்பைடுவாங்க கிராமத்துல, தொம்பையில சேர்த்து வைப்பான். அதுக்கு பேரு சஞ்சிதம். ஒரு 10 மூட்டை அறுவடை செய்யறான், அந்த 10 மூட்டை நெல்லை கொண்டு வந்து தொம்பையில கொட்டி வைக்கிறான், அது சஞ்சிதம். தினம் சாப்பாட்டுக்கு அறுவடை எடுக்கிறான் நெல், அது பிராரத்தம். அந்த தொம்பையில இருந்து ஒரு மாசத்துக்கோ அல்ல ஒரு வாரத்துக்கோ வேண்டிய நெல்லை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அரைச்சி சாப்பிட்டு வரான், அது பிராரத்தம். நெல் எடுக்க எடுக்க தொம்பையில நெல் குறையும். அப்ப என்ன பண்ணுவான், அடுத்த போகத்துல நெல்லை போட்டு நெல்லை விதைச்சு நெல் அறுவடை பண்ணி தொம்பையில மறுபடியும் ரப்பிக்குவான், அது ஆகாமியம். நீங்க தொம்பையில ஒரு 10 மூட்டை நெல்லை போட்டு நீங்க தொம்பையில நெல் சாப்பிட்டா அது ஒரு 10 மாசம் வரலாம், அல்லது ஒரு 8 மாசம் வரும். இது மாதிரி அவன் தினம் எடுத்து அதை அனுபவிக்கும் போது தொம்பையில நெல் குறைந்து கொண்டே வருவான். அப்ப இங்க பயிரிட்டு அடுத்த போகத்தை பயிரிட்டு அந்த நெல்லை கொண்டு போய் அதுல நிறைச்சிடுவான் தொம்பையில, அதுக்கு பேரு ஆகாமியம். 3வது ஊமை என்ன சொல்றாங்க, அம்பு வச்சு சொல்றாங்க. சஞ்சிதம்னா அம்பு பார்த்துருக்கீங்களா, அம்பு வச்சிருக்க வேலையெல்லாம் பின்னால ஒரு குடுவை மாதிரி வச்சிருப்பான், அம்பரா துணின்னு வாங்க, அதெல்லாம் அம்புதான் போட்டு வச்சிருப்பான். ஒரு சுரக்கா மாதிரி இருக்காது, அது உள்ள ஒரு 10-20 அம்பை போட்டு வச்சிருப்பான். வேட்டைக்கு போறவன் தோல்ல மாட்டிட்டு இருப்பான், பின்னால தொங்காது, அது பேர் அம்பரா துணின்னு பேர். அதுல ஒரு 10-20 அம்பு இருக்கும். அந்த அம்பரா துணியில உள்ள அம்பு போல சஞ்சிதம். சஞ்சிதம் என்பது அம்பரா துணியில உள்ள அந்த அம்புகள் எத்தனை அம்பு இருக்கோ அது மாதிரி சஞ்சிதம் வினை இருக்குதான். அப்புறம் வில்லில தொடுக்கப்பட்ட பூரா ஒரு அம்பு எடுப்பான், வில்லிலே வைத்து தொடுப்பான், தயாரா உள்ளது, அது ஆகாமியம். அடுத்தது பிராரத்தம். அந்த வில் போய் எந்த குறியை அடையுதோ, அது எய்த அம்பு எந்த குறியை தாக்குதோ அது பிராரத்தம் தான். ஆகவே இந்த ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் என்பது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இது ஏன் 3 ஊமை ஏன் சொல்றாங்கன்னா, முதல் ஊமை ஆகாமியமே சஞ்சிதமாக மாறி பிராரத்தமா வருது. முதல் ஊமையில சொல்றது நம்ம செய்யற ஆகாமியமே சஞ்சிதமா மாறி பிராரத்தமா பலனுக்கு வருது. 2வது ஊமை கர்மம் தொடர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க. கர்மம் பிரேக் ஆகல. எப்படி ஒரு நதியிலே தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அது போன்று நாம் ஒவ்வொரு வினாடியும் ஏதாவது ஒரு வினை செய்து கொண்டே இருக்கிறோம், அறிந்தோ அறியாமலோ. ஆகவே எப்படி ஒரு ஆற்றிலே நதி பிரவாகம் போய்கொண்டே இருக்கிறதோ, ஜலப்பிரவாகம் போய்கொண்டே இருக்கிறதோ, அப்படி நாமும் ஒவ்வொரு வினாடியும் ஏதாவது ஒரு செயல், நல்ல செயலோ கெட்ட செயலோ செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே அதான் அதுக்காக வினை என்ன சொன்னாங்க, பிரவாக அனாதின்னாங்க. வினைக்கு என்ன சொன்னாங்க, பிரவாக அனாதி. எப்படி ஒரு ஆற்றிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போன்று நம்ம வினை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே அதுக்கு பேர் பிரவாக அனாதின்னாங்க. இந்த நிர்வாண தீட்சையும் போது நமக்கு பக்குவம் வந்துட்டுனா என்ன நடக்கும்னா,
முதல்ல இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புன்னா ரெண்டு வினை சமமா வருது இல்ல. எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். நல்லது வந்தாலும் நல்லது, இறைவனுக்கு ஒரு வணக்கம் வைங்க. கெட்டது வந்தாலும் இறைவனுக்கு ஒரு வணக்கம். ஏதோ நாம் செய்த ஒரு நன்மைக்காக இப்ப ஒரு நன்மையை கொடுத்திருக்கார், நாம் செய்த ஒரு தீமைக்காக இப்ப ஒரு தீமையை கொடுத்திருக்கார் என்று சொல்லிவிட்டு அந்த வருகிற இன்பமோ துன்பமோ அதை இறைவன் மேல பாரத்தை போட்டு நாம அனுபவிச்சுட்டோம்னா அதான் இறைவனை ஒப்பு. அந்த மனநிலை நமக்கு வந்துடுதுன்னா மலம் பரிபாகம் ஆயிடும். மலம் பரிபாகம்னா தேயுன்னு அர்த்தம். மல பரிபாகம்னா ஆணவ மலம் தேயுதல். ஆணவ மலம் அழியாதுங்க. உயிரை போல அதுவும் இருக்கும், இறைவனை போல அதுவும் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். முத்தி அடைஞ்சாலும் அது ஆணவம் இருக்கும் நம்ம கிட்ட, ஆனா நம்ம பற்ற முடியாத மாதிரி இருக்கும். ஆகவே ஆணவ மல பரிபாகம் என்பது அது தேயுதல் அர்த்தம். முதல்ல இறைவனை ஒப்புவோம். அதனால்தான் சொன்னார் சேக்கிழார், இந்த நிலையை அடைஞ்ச மாந்தர் என்ன சொல்றார், கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினாராம். நல்லதுக்கும் சந்தோஷப்பட மாட்டாங்க, கெட்டதை துன்பப்பட மாட்டாங்க, ரெண்டையுமே சமமா பார்ப்பாங்க. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர், பொண்ணையும் ஓட்டியும் ஒன்னா நினைப்பாங்க. இது பொண்ணு, இது ஓடுன்னு, இது மற்ற வசதின்னு நினைக்க மாட்டாங்க. முக்தி கூட வேண்டான்றாங்க. இறைவன் முக்தி கொடுக்குறப்பா உங்களுக்குன்றார். இறைவன் வேண்டாம், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று உன்னை தினம் கும்பிட்டு கொண்டே இருந்தா போதும்பா, எங்களுக்கு வீடும் வேண்டாம், முக்தி கூட வேண்டான்ற அந்த நிலை வந்துடுதுன்னா இறைவன் நமக்கு அங்கே நிர்வாண தீட்சை தருவார். நிர்வாண தீட்சை கொடுத்துட்டு நம்முடைய சஞ்சித வினையை சுட்டரிச்சிடுவார். உயிர் பக்குவம் அடைஞ்சதுனால நம்ம சஞ்சித மூட்டை மேல இருக்குது. அப்ப இந்த உயிருக்கு அடுத்த பிரிவு தேவையில்லை, முழு பக்குவம் அடைஞ்சு போச்சு. இப்ப ஒரு பழம் மரத்துல இருக்குன்னு வச்சுங்க, காயா இருக்கும்போது அது ரொம்ப இழுத்து பறிச்சா கூட வராது. அது காயா இருக்கும்போது நீங்க அதை பறிச்சு கையால் இழுத்தா கூட வராது. அது கொஞ்சம் கொஞ்சமா பழுத்து செங்காயாய் நல்ல பழுத்து போச்சுன்னா அது என்ன அவன் தானாவே கீழே விழுதும், நீங்க பறிக்க வேண்டாம். அந்த ஒரு பழம் மரத்துல பழுத்த பழமானது தானாவே கீழே விழுதும். அப்ப என்ன அர்த்தம், காயா இருந்தது செங்காயா மாறிச்சு, பழமா மாறி முழு பழமா மாறி அது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கிடுது. அது மாதிரி நம்ம முழு பக்குவம் அடைந்து விட்டதுனாலே குருநாதர் என்ன செய்வார், இனிமே தேவையில்லை, இந்த உயிருக்கு பிறவி தேவையில்லை என்று சொல்லி நம்முடைய அந்த சஞ்சீதம் அந்த ஸ்டோர்ல இருக்கு பாருங்க கோடவுன்ல, அதை பூரா அனுபவிச்சுடா வச்சு கழிச்சிடுவார், எரிச்சிடுவார். ஸ்டாலின் ஐயா முதல்வர் வந்து முதல் கையெழுத்து நகை கடன்லாம் நீக்கிறன் போடுறாரு பாருங்க, ஒரே கையெழுத்துல எல்லாரும் வாங்கின கடனும் ரைட் ஆஃப் ஆயிடும். அது மாதிரி நம்முடைய சஞ்சித வினையை சுட்டரிச்சிடுவார். சரிங்க, நம்ம உயிர் இருக்க வரைக்கும் நம்ம செயல்பட்டு கொண்டிருப்போம், பிராரத்தை அனுபவிச்சுதான் ஆகும். சஞ்சீதத்தை குருநாதர் சுட்டு எரிச்சு விடுவார். ஆனால் நம்ம உயிர் உள்ளவரை, இந்த உடல் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டுதான் வருவோம். அப்போ நம்ம செயலுக்கு ஏற்ற பிறவியை கொடுத்தா ஆகணும், அடுத்த பிறவி. இப்போ நம்ம ஒரு பக்குவம் அடைஞ்சதுனால நம்ம தீய செயலை செய்ய மாட்டோம். நம்ம பக்குவம் அடைஞ்சதுனால நம்முடைய செயல் எல்லாமே நல்ல செயலாதான். அப்போ நல்லதோ கெட்டதோ ஒரு பிறவி கொடுக்கணும். வினை கோட்பாடு என்னன்னா, இந்த பிறவியில நம்ம என்ன செய்யறோமோ நல்லதோ கெட்டதோ அதற்கேற்ப ஒரு நல்லதோ கெட்டதோ சூழ்நிலை அடுத்த பிறவி கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த உயிர் இருக்க வரைக்கும் நாம நல்லது செய்வோம். சஞ்சீதத்தை சுட்டு எரிச்சுட்டார். அப்ப குருநாதர் என்ன செய்வார், இந்த வினைய நல்வினை, இதுக்கு ஒரு பிறவி கொடுக்க வேண்டாம் அந்த உயிருக்கு, இது முழு பக்கம் அடைஞ்சு விட்டது. ஆகவே இந்த ஆகாமை இருக்கு பாருங்க, அதே ரைட்டா பண்ணிடுவார், சுட்டரிச்சிடுவார். அப்போ நிர்வாண தீட்சையும் போது நம்முடைய சஞ்சீத வினை சுட்டரிக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு நம்ம வாழும் காலத்தை செய்கிற நல்ல செயலுக்கு ஏற்ற ஒரு பிறவி கொடுக்கணும். ஆனா அதுக்கு நம்ம பக்குவம் அடைஞ்சதுனால பிறவி கொடுக்க வேண்டாம் என்ற எண்ணத்திலே அந்த ஆகாமியத்தையும் சுட்டு எரிச்சிருவார். அப்ப பிராரத்தை மட்டும் இருக்கும், அதை குருநாதரால் ஒண்ணும் செய்ய முடியாது. பிராரத்த வினையை யாராலும்
தடுத்து நிறுத்த முடியாது. அந்த உயிரானது இந்த உடலிலே இருக்கும் வரை அந்த பிராரத்தத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் நம்ம பக்குவம் அடைஞ்சனால அது நம்ம உயிரை தாக்காது, உடலளவா போயிடும். அதான் சொல்லுவாங்க. உதாரணம், ரமண மகரிஷிக்கு தொடையில புற்றுநோய் ஆபரேஷன் பண்ணணும். அப்போ படுக்க வச்சுட்டாங்க. அவரை படுக்க வச்சுட்டு அனஸ்தீசியா ஊசி போட போறாரு, மயக்க ஊசி போட போறாரு தொடையில. இவர் கேட்கிறார், ரமண பகவான் கேட்கிறார், என்ன பண்றீங்க? இல்ல மயக்க ஊசி தான். அவர் சொல்றார், ரமணர் எனக்கு மயக்கம் தர வேணாம், ஒரு பகவத்கீதை புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டார். இப்படியே சைட்ல படிச்சுன்னு கருத்தை வடிச்சு இப்படி படிச்சுட்டு இருக்காரு. அங்க ஆபரேஷன் நடக்குது. அப்போ வலிக்கும் தான், ஆனால் உயிரை தாக்காது. ஏனென்றால் அவர் இறை சிந்தனை இருக்கிறதுனால அவர் உயிரை தாக்காது, அது உடல் அளவா கழுவி விடுறார். ஆகவே நாம இதை மூணையும் கழிவு வாக்கால சொல்லப்படும் நன்மைகள் என்னன்னா சொல்றாங்க முன்னோர்கள். தர்மம், ஞானம் முதலியவற்றை எடுத்து பேசுதல். தர்மம் பேசணும், ஞானத்தை எடுத்து பேச வேண்டும். கோள் சொல்லாமை, உண்மையே பேசுதல், இனிய உரைகளே பேசுதல், வன்சொல் பேசாமை, வேத ஆகம நூல்களை ஓதுதல், கற்றல், படித்தல், மந்திரங்களை விதிப்படி கணித்தல். மந்திரம்னா சிவாய நமதாங்க, அது விதிப்படி கணிக்க வேண்டும். அது விதிப்படினா இங்க உலக வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் இருக்கவங்க நம்ம சிவாய சொல்லலாம். கொஞ்சம் பக்குவம் வந்து விட்டால் நம்ம போல பக்குவம் வந்தவர்கள் சிவாய நம்ம சொல்லலாம். அதை விதிப்படி கணிக்க வேண்டும். பயனில கூறாமை, எந்த ஒரு வார்த்தை பயனில்லா வார்த்தை வயது வரக்கூடாது. இதெல்லாம் நன்மைன்றாங்க. இதெல்லாம் வாக்கால செய்யக்கூடிய, வாயால அதாவது நம்முடைய சொல்லால செய்யக்கூடிய நன்மைகள். இதற்கு மாறான தீமைன்றாங்க. மனதால, ஏன்னா இந்த வினை 3 வழியில் நடக்குது. எண்ணம், சொல், செயல் 3ஆலும் வினை நடக்குது. நான் இங்க உட்கார்ந்து கொண்டு என் மனசுல ஒரு தீமை நினைச்சா அது எனக்கு தீவினை. வாயால ஒருத்தருக்கு கெட்டதை சொன்னா எனக்கு தீவினை. கையால ஒருத்தர் அடிச்சு போய் எதாவது பண்ண அடிச்சேன் கொண்டா அதுக்கு எனக்கு தீவினை. இப்ப நாம பார்த்து வாக்கால சொன்னது. மனதால அருள் நினைவு, பொறுமை, பிறர் போல் விரும்பாமை, செய்தின்றி மறவாமை, பொறாமை இல்லாமை, அவா அறுத்தல், பிறர் துன்பம் கண்டு இறங்குதல், பகைவரும் பகை நீங்கி வாழ வேண்டும் என்று வேண்டுவதான். அதாவது நமக்கு பகைவனாக இருந்தால் கூட அவனும் நல்லா வாழ வேண்டும் என்று நாம் இதை வேண்ட வேண்டும். ஆனா நம்ம என்ன வேண்டும்? நமக்கு ஒரு பகைவன் இருந்தா அவனுக்கு என்ன வரணும் துன்பம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே பக்குவம் அடைஞ்ச பிறகு எப்படி நினைக்கிறோம்னா, அவன் நமக்கு பகைவனாக கூட இருக்கலாம். அப்படி பகைவனாக இருந்தாலும் அவனும் நல்லா வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்ட வேண்டும். அயலாருக்கும் அழகு, செல்வம், அறிவு முதலிய பேரு முதலியவை கிடைக்க வேண்டும். நமக்கு எப்படி செல்வம் எல்லாம் வரணும்னு வேண்டுகிறோமோ இறைவனே, அதே போன்று மற்றவர்களுக்கும் நல்ல செல்வம், செழிப்பான வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்ட வேண்டும். இதற்கு மாறுபாடா செஞ்சீங்கன்னா தீமை. காயத்தால, உடலால சரியை கிரியை யோகத்தை செய்யணுங்க. சரியன்னா உடலால செய்கிற, கோயில செய்கிற தொண்டு, பெருக்குதல், மெழுகுதல், மாலை கட்டுதல், நீர் எடுத்து வருதல், அவசியத்துக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்யுது. உடலால செய்கிற தொண்டுக்கு சரியேன்னு பேரு. கிரியை என்பது ஆத்மார்த்த சிவ பூஜை. வீட்டுல நம்ம சிவ பூஜை பண்றவன் ஆத்மார்த்த சிவ பூஜை. யோகம் என்பது இறைவனை உள்ளே வைத்து, நம்முடைய இதயத்திலே வைத்து இருப்பதாக வைத்து, தாமரை தண்டு போல வைத்து அங்கே வணங்குது. இதுதான் இதை செய்ய வேண்டும். கடவுள் பூஜை, அடியார் பூஜை புரிதல். அடியார் பூஜையும் புரியணுங்க. கடவுளை மட்டும் நீங்க வணங்கினா போதாது, அடியார்களையும் கடவுளாக நினைத்து வணங்க வேண்டும். அதனால குரு நீங்க சங்கம வழிபாடு சொல்றாரு. குருவை சிவனாகவே வழிபட வேண்டும். சிவலிங்கத்தை, அதாவது சிவலிங்கம் ஒரு கல்லு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா இடத்துல இருக்கிற இறைவன் அந்த சிவலிங்கத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார் என்று நினைத்து வணங்க வேண்டும். அடுத்ததாக சங்கமம் என்றால் அடியார்கள், அவர்களையும் இறைவனா நினைத்து நம்ம வணங்க வேண்டும். அப்படி
வணங்கினால்தான் நம்முடைய அந்த முழு பக்குவம் எய்துவதற்கு தகுதி உள்ளவராக ஆகும். இதுக்கு மாறா செஞ்சீங்கன்னா அது தீவினையா போயிடும். ஆகவே அடியார் பூஜை செய்யப்படும். பகுத்துண்டு பல்வேறு ஓம்பும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எல்லாரும் பசி பட்டினி இல்லாமல் எல்லாம் நல்லபடியா வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம், முடிந்த உதவி செய்யணும். பிறர் மனை விழையாமை, குளம் வெட்டுதல், கிணறு தோண்டுதல், அறச்சாலைகள் அமைத்தல், கல்வி சாலைகள் அமைத்தல், திருக்கோயில் கட்டுதல், மடம் கட்டுதல், இதெல்லாம் உடலால் செய்கிற நல்வினை. இதற்கு மாறானது தீவினைட்ட. ஆகவே பக்குவம் அடைஞ்ச உயிர் இதெல்லாம் செய்யுமா. பக்குவம் அடைஞ்சதுதான் உயிர். இப்படி நம்ம சொன்னதெல்லாம் கட்டாயம் அவங்க கிட்ட இருக்கணும்ன்ற. அப்புறம் சில பேர் கேட்கிறாங்க, ஏனுங்கிற இறைவன் இந்த உயிர்களுக்கு வினைப்பயனை சேர்க்க வேண்டும், சேர்க்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. நியாயம்தான். வினைப்பயனை ஏன் சேர்க்கிறாரு இறைவன்? சேர்க்காம இருந்தா என்ன குறைஞ்சிட போகுதுன்னா ஒன்றும் குறையாது. நம்ம கேவலத்தே இருப்போம். கேவலத்தை ஆணவத்தோடு இருக்க பாருங்க, அங்கேயே இருப்போம். அதுல வெளியே வர மாட்டோம். அதுல வெளியே வரதான் பிழையை கொடுக்குறார். கேவலத்தில் இருக்க நம்மை சகலத்தை கொண்டு வர, சகலத்தை வரும்போது நமக்கு பிறவியை கொடுக்குறார். தனுகரண பூன புலவங்களை கொடுக்குறார். அது ஏன் கொடுக்குறாருன்னா பக்குவம் அடைவது கொடுக்குறார். ஒரு பிறவியை கொடுக்குறாரு, அதுல கொஞ்சம் பக்குவம் அடைவோம். அடுத்த பிறவி கொடுக்குறாரு, அதுல கொஞ்சம் பக்குவம் அடைவோம். இப்படியாக பல 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 பிறவிகளை கொடுத்து பக்குவம் அடைய வைக்கிறார். ஆகவே இறைவன் இதை செய்யறது அவருக்கு நன்மைக்காக இல்லை, நம்முடைய நன்மைக்கு தான். இல்லாவிட்டால் நாம கேவலத்தே இருக்க வேண்டியதுதான். இறைவன் நமக்கு தனுகரண பூன புலவங்களை கொடுக்காவிட்டால் நம்ம இருக்கும், உயிரின்ற அந்த ஸ்தானம் இருக்கும். இறைவன் இருப்பார். எங்க இருப்போம்? கேவலத்தே இருப்போம். எதுவும் செயல்பட்டால் தானே பக்குவம் அடைய முடியும். செயல்படாம கேவலத்து தேங்கி போய் சாக்கடை இருக்க மாதிரி கிடக்கும். அதுக்காக நமக்கு அங்கே இறைவன் நமக்கு பிறவியை கொடுக்கிறார். நோய்க்கு மருந்து கொடுக்கறது போல நமக்கு பிறவியை கொடுக்கிறார். நீங்க உங்களுக்கு நோய் வந்துடுதுன்னா உடனே என்ன பண்றீங்க? டாக்டர்கிட்ட போறணும், வைத்தியம் பார்த்துக்கிறோம். அது மாதிரி இந்த பிறவி நோயை தீர்ப்பதற்காக நமக்கு தொடர்ந்து பிறவியை கொடுக்கிறார். அது கருணை தான். அது ஒண்ணு நமக்கு வாழ்க்கையில துன்பம் வருது, அது நம்முடைய செய்கையால வருது. நம்ம தீவிர செஞ்சா அதுக்கு துன்பம் அனுபவிக்கிறோம். அதுக்கு அவர் காரணம் அல்ல. ஆகவே இந்த பிறவியை கொடுக்கறது, தனுகரண பூவன போகங்களை கொடுக்கறது, பல பிறவிகளை கொடுக்கறது எல்லாமே நம்முடைய முன்னேற்றத்துக்காக தான் கொடுக்கிறார் இறைவன். அப்பதான் அந்த உயிர் பக்குவம் அடையும். அது கருணை தான்றாங்க. அது கருணை இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இல்லை, அது கருணை தான். நம்முடைய முன்னேற்றத்துக்காக தான் இப்படியெல்லாம் நமக்கு தொடர்ந்து பிறவிகளை கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்தால்தான் நம்ம இந்த பிறவி நோய் தீரும். நமக்கு இந்த அறியாமை என்ற நோய் நம்ம விட்டு போகும். ஆகவே நோயின் தீவிரத்துக்கு ஏற்ப நமக்கு வைத்தியம் பார்க்கறது மாதிரி இங்க இறைவன் நமக்குடைய பக்குவத்துக்கு ஏற்ப நமக்கு தொடர்ந்து பல பிறவிகளை கொடுத்து கொண்டே வருகிறார். பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா பிறவி இருக்காது. இது எப்படின்னா ஒரு அரச பரிபாலனை மாதிரி நடத்துறாரு இறைவன். அரச சபையில என்ன நடக்குதுங்க? அரச சபையில உட்கார்ந்துருக்கார் ராஜா. யாராவது ஒரு கல்வரை கொண்டு வருவாங்க, ஏதாவது திருடிட்டான்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவார்? அவனுக்கு சிறைச்சாதம் பண்ணுவார், அல்ல ஜெயிலில் போடணுவார். அரசரை பார்த்து ஒரு புலவர் வந்திருக்காரு சொல்லுவாங்க. அப்போ அந்த புலவர் அரசரை புகழ்ந்து பாடுவார், அவருக்கு பரிசு கொடுப்பார். அப்புறம் ஒரு செய்தி வரும், அடுத்த நாள் போரிட, அடுத்த நாட்டில் நம்மளுக்கு போர், நம்ம நாட்டில் போரிட போகிறான் என்று செய்தி வரும். அப்போ உடனே சேனையை பார்த்து கோபமாக நம் படையை திரட்டுவார். எப்படி அரசர் அங்கே நடக்கிற என்னென்ன செய்தி நடக்குதோ அதற்கேற்ப அந்த அரச பரிபாலனம் செய்கிறாரோ இது இறை பரிபாலனம். எப்படி ராஜா ஒரு சபையிலே இருந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப ஆணைகளை பிறப்பிக்கிறாரோ அது போன்ற இறை பரிபாலனம். இது இப்ப இறைவன் நடத்துற ஒரு பரிபாலனம். அதுல என்ன பண்றாரு? எல்லாத்தையும் நம்முடைய என்னென்ன செஞ்சோமோ அதுக்கேற்ப நமக்கு அங்க நல்லது கெட்ட கொடுத்து கொண்டே வருகிறார். ஆகவே அரசன் எப்படி நடத்துறாரோ அதே மாதிரிதான் இறைவன் நம்முடைய வினையை கொடுத்து ஒவ்வொரு பிறையா பக்குவம் அடைகிறார். இந்த வினை, அதாவது விதை முதலா மரம் முதலால் அந்த கேள்வி ரொம்ப நாளா இருக்கு.
விதை முதலா வந்ததா மரம் முதலா வந்ததா கேள்வி ரொம்ப காலமா கேட்டு இருக்கும். விதையின்றி மரம் இல்லை, மரமின்றி விதை இல்லை, ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இல்லை. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, எது முதல்ல வந்தது, விதையா மரமான் கேள்வி. அதே மாதிரி நமக்கு வந்தது முதல்ல வந்தது உடலா வினையா? நமக்கு எப்படி மரத்துக்கு விதை இருந்தாதான் மரம் வரும், மரம் அது கனி காய்ச்சி அது இருந்து வந்தாதான் விதை வரும். அப்ப மரம் இல்லாவிட்டால் விதை இல்லை, விதை இல்லாவிட்டால் மரம் இல்லை. நமக்கு முதல்ல வந்தது உடலா வினையா அப்படின்னா, முதல்ல நமக்கு சூக்கும உடம்பு தான் கொடுக்குறாரு. சூக்கும உடம்புனா 16 தத்துவங்கள் சேர்ந்தது. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம், 16 தத்துவங்கள். காரண சரீரம்னா மாயை, கஞ்சுக சரீரம்னா காலம், நீதி, கலை, வித்தை, அராகம். அராகம் தான் பொருள் வந்துடும், அது ஒரு 7, 6 1 7 ஆயிடுதுங்க. அப்புறம் குண தத்துவம், குண சரீரம் சித்தம். அப்புறம் சூக்கும சரீரம் மனம், புத்தி, அகங்காரம், தன்மாத்திரை 5. இது 16 கருவிகள் சேர்ந்ததான் சூக்கும உடல். சூக்கும உடல் கண்ணுக்கு தெரியாத உடல். இதைத்தான் முதல்ல நமக்கு கொடுக்கிறார் இறைவன். இது கொடுத்த பிறகு இந்த உயிரானது முதல்ல பார்த்திருக்கோம், இந்த உயிர் பல உயிர்களுக்கு எல்லா உயிர்களுடைய விருப்பம் ஒரே மாதிரி இருக்காது. அறிவுல நிலை வேறுபாடு நிறைய இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் அறிவிலே நிலை வேறுபாடு இருக்கும். ஒரு உயிருக்கு இருக்க மாதிரி இன்னொரு விருப்பமோ செயலோ எதுவுமே இருக்காது. இது ஒரு டைப் நினைக்கும், அது ஒரு டைப் நினைக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு உயிரும் இந்த சூக்கும உடலை கிடைத்த பிறகு சில எண்ணங்களை வெளிப்படுத்தும். அதனுடைய அறிவின் தகுதிக்கேற்ப சில எண்ணங்களை வெளிப்படுத்துமா. அந்த எண்ணங்களின் அடிப்படையிலே தூள உடலை கொடுக்குறார். அந்த எண்ணம் அந்த முதல்ல குடைக்கிற சூக்கும உடல், அதுல இந்த உயிரானது சில எண்ணங்களை எண்ணும், நல்லதோ கெட்டதோ எண்ணும். அந்த எண்ணத்துக்கு ஏற்ப பெருமான் அதுக்கு தூள உடலை கொடுக்குறார். உயிரில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லைங்க. உயிரிலே ஆணோ பெண்ணோ என்ற வேறுபாடு இல்லை. அது தூள உடல் தான் தெரியும். சூக்கும உடல் வரைக்கும் அது ஆண் உடலா பெண் உடலா தெரியாது. தூள உடல் வரும்போதுதான் 15 தத்துவத்தை சேர்ப்பார். ஞானேந்திர, கர்மேந்திர, மகாபோதங்கள், இது 15 சேர்க்குள்ள அதுதான் தூள உடல். அதுதான் ஆண் பெண் என்ற வேறுபாடு. இதுக்கு என்ன சொல்றாங்க, தாள பீஜ நாயன்றாங்க. தாள பீஜ நாயன, தாளனா பனைமரம். பனைமரம் முந்தியா, பனைமரத்தை வித முந்தியா? இதுக்கு பேர் தாள பீஜ நாயம். நம்முடைய உடம்பு உடல் முந்தியா, உயிர் வினை முந்தியான்னு கேட்கிறோமே, இதுக்கு பேர் என்ன, தாள பீஜ நியாயன்றாங்க. ஆகவே ரெண்டுமே இது இல்லாட்டா அது இல்லை, அது இல்லாட்டா இது இல்லை. ஆனா முதல்ல நம்ம கொடுக்கறது, இறைவன் கொடுக்கறது நமக்கு சூக்கும உடல் தான் கொடுக்கிறார். இது ஒரு காரணகாரி தொடர்பா வருது. நமக்கு உடல் முதல் உடல் கொடுத்துடுறார், சூக்கும உடல். அதுல சில எண்ணங்களை வெளிப்படுத்துறோம், அதற்கேற்ப ஒரு உடலை கொடுக்கிறார். அந்த உடலை பெற்ற பிறகு நம்முடைய அறிவு நிலைக்கு ஏற்ப சில செயல்களை நம்ம செய்யறோம், நல்லதோ கெட்டதோ செய்யறோம். அப்போ அதுக்கு ஏற்ப அடுத்த பிரிவு கொடுக்குறார். அப்ப காரண காரிய தொடர்பா நமக்கு தொடர்ந்து பல பிரிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா முதல்ல கொடுத்தது சூக்கும உடம்பு தான் கொடுக்கிறார். வினை அப்புறம் தான் வருது. உடல் வந்த பிறகுதான் வினை செய்ய முடியும். ஆகவே ஒரு காரண காரியமா பிரவாக அனாதியாய் ஒரு ஆற்றிலே நீர் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்படியாக இந்த வினையை செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அதுக்கேற்ப பிறை வந்து கொண்டிருக்கிறது. நாசோற்பத்தின்றாக ஒரு வினை அனுபவித்து முடியும் போது இன்னொரு வினை தோன்றுவிடும். ஒரு வினையை அனுபவித்து முடிக்கிறோம், அந்த வினையை அனுபவிச்சு முடிக்கும் போது நம்மையும் அறியாமல் ஒரு நல்ல செயலோ தீய செயலோ செஞ்சிடும். அதுதான் நாசம் பிளஸ் உற்பத்தி. ஒரு வினை நாசமாகுது, நாசம்னா அனுபவித்து முடிச்சிடணும். நாசமாகுது எப்போ நாசமாகும்னா அந்த வினையை நீங்க அனுபவிச்சு முடிச்சா அந்த வினை நாசமாயிடும். உற்பத்தி, அந்த வினையை அனுபவிக்கும் போதே நமக்கு சில விருப்பு தோன்றுது, அதை வச்சு நம்ம சில கெட்ட நல்லது செஞ்சிடுறோம். அதனாலே இன்னொரு வினை உற்பத்தி ஆயிடுச்சு. ஆகவே பிரவாக அனாதியா வினை வந்து கொண்டிருக்கிறது. நாசோற்பத்தியாகவும் அந்த வந்து கொண்டிருக்கிறது வினை என்றார். இது எப்படி சொல்றாங்க, ஒரு விவசாயி நெல் அறுவடை பண்றார், ஒரு 20 மூட்டை அறுவடை பண்றார். 20 மூட்டை அறுவடை பண்ணி என்ன பண்றார், ஒரு 10 மூட்டையை அவருக்கு வீட்டுக்கு வேண்டியதுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறார். இந்த ஆண்டு சாப்பாட்டுக்காக
ஒரு 10 மூட்டை நெல் எடுத்து வச்சுக்கிறார். ஒரு 5 மூட்டை நெல் என்ன பண்றார், வித்துடுறார். தேவைக்கு அதிகமா இருக்கு, அதனால அதை வித்து அந்த பணத்தை கொண்டு வேற பொருள் வாங்க போறார். ஆகவே 10 மூட்டை சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டார். ஒரு 5 மூட்டையை வித்து மற்ற செலவுக்கு வைத்துக் கொண்டார். இன்னொரு 5 மூட்டை இருக்கு, அதை என்ன செய்வார், நல்லா காய வைப்பார். நல்லா காய வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அதை விதைக்கு வச்சிருவார் அடுத்த போகத்துக்கு. எப்படி ஒரு விவசாயி இந்த போகத்திலே அறுவடை பண்ற நெல்லிலே அடுத்த போகத்துக்கு உரிய விதையை எடுத்து வைக்கிறானோ, அது மாதிரி நாமும் என்ன செய்யறோமா, இந்த கிடைத்த பிறவிலே இந்த வினையை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த பிறவி கூட வினை சேர்த்துக்கிறோம். விவசாயி பயிரிடுகிறார், 20 மூட்டை நெல் வருது, 10 மூட்டையை வீட்டுக்கு எடுத்து வச்சிடுறார், 5 மூட்டையை வித்துடுறார். இந்த 5 மூட்டையை அடுத்த போகத்தை விதைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடுறார். அது மாதிரி நாமும் இந்த பிறவி கிடைச்சதும் வினையை அனுபவிக்கிறோம். அனுபவிச்சதோட மட்டுமல்லாம அடுத்த பிறவிக்கும் வினையை நாம சேர்த்துக்கிறோன்றோம். ஆகவே வினை செய்யும் போது தூளம், அங்கே புத்தியோ மாய இருக்கும்போது சூக்கமும், பயனுக்கு வரும்போது அதிசூக்கமும். இதெல்லாம் கணக்கே எழுதுறாராம் பெருமாள். இது ஒரு கணக்கே எழுதுறாராம். அங்க தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு எண்ணம்பர் ஈசனே. எண்ணம்பர் இருக்க பெருமான் நாம் செய்கிற ஒவ்வொரு வினாடியும் செய்கிற நல்வினை தீவினைகள்லாம் அவங்க பேரேடு வச்சிருக்காராம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரேடு இருக்கு, டெபிட் கிரெடிட் மாதிரி. அங்க பட்டு வர வச்சுனே வர்றார். இதான் நேத தத்துவம்ன்றாங்க. கீழ்கணக்குனா நேதி தத்துவம். எந்த உயிர் எந்த வினையை செய்ததோ அந்த வினையின் பயனை அந்த உயிர் தான் அனுபவிக்கிறோம். எந்த உயிர் எந்த வினையை செய்ததோ அந்த வினையின் பயனை அந்த உயிர் தான் அனுபவிக்கிறோம். அதான் நேதி தத்துவம்ன்றாங்க. அது மாதிரி நம்முடைய எல்லாத்துக்கும் கணக்கு வராராம். ஆதி ஆன்மீகம் 3 வழியா அவரும் சொல்லலாம். இந்த வினை எப்படி பயனுக்கு வருதுன்னா, ஆதி ஆன்மீகம் உயிர்களால வரும். உயிர்னா என்னன்னா நம்மாலே வரும். நம்ம கத்தி வச்சு ஒரு செயலை செய்யறோம், கத்தியை வச்சு ஏதோ பண்ற செய்வீங்க, நம்ம அறியாம நாமளே கையில வெட்டிக்கிறது. ஆன்மீகம் உயிர்களால் வருது. நம்மாலையும் வரும், பிற உயிர்களால் வரும், விஷ ஜந்துக்களாலையும் வரும். ஆகவே ஆன்மீகம் என்பது தம்மாலும் பிற உயிர்களாலும் வருவன. தனக்குத்தானே துன்பம். சில பேர் கேள்விப்பட்டிருவீங்க, போலீஸ்காரு துப்பாக்கியை துடைக்கும் போதே அது வெடிச்சு அவர் செத்துட்டாரு நியூஸ் வரும். அப்போ அவரே சுட்டுக் கொடுக்கிறார், துப்பாக்கி துடைக்கிறாரு, கை தவறி அவர் கை அந்த ட்ரிகர்ல பட்டுடுது, அது பட்டு அவர் இறந்துடுறார். அப்போ நம்மாலே நமக்கு துன்பம் வரும், பிறரால வரும், விஷ ஜந்துக்களால வரும். ஆகவே இதுதான் ஆன்மீகம் பேர், ஆதி ஆன்மீகம். நம்ம சொல்றோம் இல்லையா, யானை தன் தலையிலே மண்ணை போட்டு வச்சுருமே, அதே மாதிரிதான் நமக்கு வேண்டிய துன்பத்தை சில சமயம் நம்மளே வந்துடும். ஏதாவது ஒரு ஆயத்தை வச்சு நம்ம செஞ்சிருக்கும் போது கையை வெட்டிக்கோ காலை வெட்டிக்கோ நடக்கும். ஆகவே ஆதி ஆன்மீகம்னா உயிர்களால வருது, பிற உயிர்களால. நம்ம உயிர் சேர்ந்துதான், நம்மாலையும் வரும், நம்ம வீட்டில் இருக்க உயிர்களாலும் வரும், வெளியே இருக்க உயிர்களால வரும், விஷ ஜந்துக்களால வரும். இப்படி வருவதுதான் ஆதி ஆன்மீகன்றாங்க. ஆதி பௌதிகம்னா எரிமலை வெடிக்கிறது, அங்கே நிலநடுக்கம், சுனாமி, கடும் மழை, வெயில், இயற்கை சீற்றம். நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. இயற்கை சீற்றத்தை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா வந்ததுதான் தீர்ந்து போச்சுக்காத. அது ஆதி பௌதிகம். ஆதி ஆன்மீகம்னா சிறு தேவதையால வருது. நம்ம தேவதைகள் நிறைய தேவதைகள் வணங்குறோம். அந்த தெய்வங்களாலே பேய் பூதம் பிசாசுன்னு சொல்றோமே, இவைகளால வர்றது, தேவர்களால வர்றதுலாம் ஆதி தெய்வீகம், சிறு தேவதையால வர்றது. இது 3 வழியா வரும்ன்றாங்க துன்பங்கள். நம்மாலையும் வரும், இயற்கை சீற்றத்தால வரும், பிற தெய்வங்களால வரும். 3 வழியா நமக்கு இன்பமோ துன்பமோ வரும்ன்றாங்க. சரிங்க, நம்மோடு இறைவன் எப்பொழுதும் இருக்காருன்னா ஏன் நாம் தீய செயலை செய்யறோம்? இறைவன் தடுக்கக்கூடாதான ஒரு கேள்வி வருது. நம்மோட இறைவன் எப்பொழுதும் இருக்கார், ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கார் சொல்றோம். இப்ப நம்ம தீய செயலை செய்யும் பொழுது அவர் ஏன் நம்ம தடுக்க மாட்டுகிறார், தீய செயலை செய்ய ஏன் அனுமதிக்கிறார் ஒரு கேள்வி. அப்ப என்ன காரணம்னா, நம்ம இறைவன் நம்மோடு இருந்தாலும்
நாம் அதை உணர்வதில்லை. இறைவன் நம்மோடு எப்பொழுதும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறாரு. ஆனால் அவர் இருப்பதை நம்மை போன்ற பாமர மக்களாலே உணர முடியவில்லை. அப்போ நாம் செய்கிற செயலெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று நாம் இறைவன் இருப்பதை மறந்துடுவோம். நாம் எல்லாவற்றையும் நாமே செய்வதாக நினைத்து நாம செய்து கொண்டு போவதாலே அங்கே இறைவன் இருப்பை நாம் மறந்து விடுகிறோம். இறைவன் இருப்பை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தீய செயல் செய்ய வராது உங்களுக்கு. ஆகவே நம்மளாம் என்ன பண்றோம்? இறைவன் நம்மோடு எப்போது ஒன்றாய் வேறாய் உடனாக இருந்தாலும் அவர் நம்மோடு அப்படி இருப்பதை மறந்து விட்டு எல்லாவற்றுக்கும் கர்த்தாவாக நாமே இருக்கிறோம். நாம் தான் கர்த்தா. நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், அங்க போனேன், இங்க வந்தேன், எல்லாத்துக்கும் நான் சொல்லி நம்முடைய செயலே நாம் செய்ததாக எல்லாத்தையும் நினைச்சுக்கணும். அப்பதான் அந்த தீய செயல் செய்யும் போது இறைவன் தடுக்கும். அவர் சாட்சியா இருப்பார். உள்ளே அறிவுறுத்தி பார்ப்பார், இது தப்புப்பா அப்படின்னு அறிவுறுத்தி பார்ப்பார் உள்ளே. ஆனா இல்ல மீறி செய்ய போறேன்னா விட்டுடுவார். ஏன்னா உனக்கு பையன் பரீட்சை எழுதுறான்னா 10 பேர் பரீட்சை எழுதுறான்னா நல்ல 100 மார்க் போட ஆசிரியர், சரியா எல்லாம் 10 பேர் போடுவார். அந்த மாதிரி நம்ம தீய செயல் நம்மை செய்தோம்னா சாட்சியா இருப்பார் இறைவன், அதுக்குள்ளே பலனை கொடுத்துருவார். ஆகவே நம்ம எப்போதும் இறை சிந்தனை இருந்தா தீய செயல் நமக்கு வராது. சுந்தரர் சொல்றாருங்க, யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகின்றார். சுந்தரரே சொல்றார், நான் செய்யற எவ்வளவு தப்பு செய்யறப்பா, அந்த தப்புகளும் என்னோட இருக்கின்ற, நான் உன்னை உணரல, நீ என்னோட இருக்கிறத உணரவில்லை, அந்த துன்பம் எனக்கு வருது, ஆனா நீ என்னோட தான் இருக்க இப்படும். அப்படி சுந்தரரே அப்படி சொன்னா நம்ம மேல எந்த யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி 7ஆம் திருமுறை 51ஆம் பதிவு. ஆகவே எப்படி நாம் வாழ்ந்தாலும் இறை சிந்தனையோடு வாழ்ந்தோம் என்றால் வினை ஏறாது, வினை அந்த அளவில் நின்றுவிடும். நல்லதோ கெட்டதோ அதை அனுபவித்து விட வேண்டும். இறைவன் பிரசாதம் நினைச்சு அனுபவித்து விட வேண்டும். எண்ணம் சொல் செயலால 3ஆலும் நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே எண்ண வேண்டும், நல்லதையே சொல்ல வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். ஆமாங்க, அப்படிதான் வாழறேன். உங்களுக்கு நல்லது நினைக்கிறது இல்லை, உங்களுக்கு நல்லது சொல்லிக்கிறது இல்லை, உங்களுக்கு நல்லது செய்யறது இல்லை. பிறருக்கு நல்லதையே எண்ண வேண்டும், பிறருக்கு நல்லதையே சொல்ல வேண்டும், பிறருக்கு நல்லதையே செய்ய வேண்டும். இந்த 3 கடைபிடிச்சு வாழ்ந்தாலே தீவினை வராது, நமக்கு நல்வினையா தான் இருக்கு. நல்லா இருக்கும். எப்போதும் பிறருக்கு நீங்க தீமை செய்ய நினைக்கவில்லையோ அப்போ உங்க செயல் போல நல்வினையா தான் வரும். நல்வினை செஞ்சீங்கன்னா நீங்க சீக்கிரம் பக்குவம் அடையலாம். பக்குவம் அடைஞ்சா இறைவன் திருவடி அடைஞ்சிடலாம். முடிவான குறிக்கோள். நம்முடைய குறிக்கோள் என்ன? இப்போ ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போறீங்க, இங்க இருந்து நான் கடலூர்ல இருக்கேன், நான் ஊத்தங்கரைக்கு வகுப்புக்கு போறேன். வகுப்பு முடிஞ்சு என்ன செய்யறேன்? வீட்டுக்கு போகணும் உடனே பறக்கிறேன். உடனே அடுத்த பஸ் இருந்தாங்க, ஏற்றி விடுங்க, வண்டியில கூட ஏற்றி விடுங்க. ஒருத்தர் வண்டி வச்சு ரெடியா இருக்க, பஸ் ஸ்டாண்ட் கொடுக்குறாரு, வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். இப்போ நம்ம வந்திருக்கோம் இங்க. வீடு எங்க இருக்கு? இறைவன் திருவிழா நமக்கு வீடு. இதை முடிச்சுக்கிட்டு எவ்வளவு செய்கிறாங்க போக முடியுமோ அங்க போய் ஆகணும். ஆகவே எல்லோரும் நாம் நல்லதையே பிறருக்கு நல்லதையே எண்ணுவோம், பிறருக்கு நல்லதையே சொல்லுவோம், பிறருக்கு நல்லதையே செய்வோம் என்பதாக சொல்லி கர்மம் என்ற தலைப்பிலே இந்த அளவிலே நிறைவு செய்து அடுத்த வகுப்பிலே நாம் மாயை முடித்துக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி. நல்லா இவ்வளோனா நல்லா வந்தது, கடைசி நின்று போச்சு. சிவாய நம. அடுத்த வாரம் மாயையை பற்றி சிந்திக்கலாம்னு சொல்லிக்கிறார் ஐயா. அடியார்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. விமலா தேவியா, வாங்கம்மா, நீங்க முதல்ல பேசுங்க இன்னைக்கு. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிக்கிறேங்க ஐயா. விதியை மத்தியால் வெல்ல முடியாதுன்னு சொன்னீங்க ஐயா. ஆனா மார்கண்டேயன் 16 வயசு தான் ஆயுசு அப்படின்னும் போது அவரு சிவ பூஜை செஞ்சு அந்த அவருடைய விதியவே மாத்துறாரு இல்லைங்க ஐயா. ஐயா மைக் ஆன் பண்ணுங்க ஐயா. அது விதிவிலக்குமா? மார்க்கண்டேய வரலாறு விதிவிலக்கு, எக்ஸெப்ஷன். அதாவது ஃபார் எவரி ரூல் தேர் இஸ் an exception. எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கின்றாங்க. அது மார்க்கண்டுடைய விதிவிலக்கு. அது இறைவன் திருவருள் அவர் செய்யறார். அவருக்கு உள்ள வினையை சுத்தமா இல்லா பண்ணிட்டு தன் திருவடியை கொண்டு சேர்த்துக் கொள்கிறார்.
அது எல்லாருக்கும் நடக்காது. மார்க்கண்டேய போல அவர் ஒருத்தர் சொல்லி வரும். இத்தனை காலமா வேற யாரும் சொல்ல முடியுதா? மார்க்கண்டேய வரலாறு ஒன்றாவது சொல்லின்னு வரும். வேற யாராவது சொல்ல முடியுதா? முடியல. அது விதிவிலக்குங்க. அது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு ஒவ்வொரு தடவை சொல்றோம் இல்லைங்கய்யா. அது அதுவும் உங்களுக்கு அதாவது எல்லாமே விதிப்படிதான். விதியே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பெரிய துன்பம் வர வேண்டியிருக்கும், அது கொஞ்சமா வரணும்னு சொல்லி ஒரு விதி இருந்தால் அது தப்பாக போகணும்னு சொல்லும். ஆகவே விதி வந்து தப்பவே முடியாது. விதி அனுபவிச்சுதான் ஆகணும். தலைக்கு வந்து சாப்பாடு போச்சுன்னு சொல்றேன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரைட்டான துன்பம் வர வேண்டியிருக்கு, அது இப்படி போயிட்டு சொல்றோம். ஆனால் விதிப்படி வருவது வந்தே தீரும். அது நம்ம நிறுத்த முடியாது. அதை அனுபவிச்சிடணும். இறைவனுடைய திருவள்ளுவை மனதிலே நினைத்துக் கொண்டு அந்த கடுமையான துன்பத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். இறைவன் திருவுள் என்ற நிலையில அனுபவிச்சிடணும். நல்ல வந்தாலும் துள்ளி குதிக்க கூடாது. அதுவும் இறைவன் திருவுள் என்று அடக்கத்தோடு அனுபவிச்சிடும். நன்றிங்க. சொல்லுங்க. அதாவது விமலா தேவி, இப்போ ஒரு ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறேன்னா அதனுடைய தாக்கம் ரொம்ப, நீங்க வந்து இறை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த தாக்கம் உங்களை வந்து தாக்காது. இப்போ ஒண்ணுல ஒரு அடிபட்டிருக்கோம். இப்போ அடியனே எடுத்துக்குங்களேன். எல்லாரும் என்னை கேவலமா பேசுனாங்க. எல்லாரும் நிறைய அடியார்கள்லாம் அம்மா அம்மா ஒரு ஊரா கோயிலுக்குள்ள சுத்தி வந்தாங்க, அந்த கோயில்ல போய் கீழே விழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேசுனாங்க. ஆனாலும் கீழே விழுந்தா கூட என்னுடைய வினைப்பையனால நான் கீழே விழுந்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வினைப்பை நான் இறைவனுடைய நாமத்தையே சொல்லின்னு ஓரளவுக்கு சிவ வழிபாடு, ஓரளவுக்கு முருகனை சிந்திச்சுட்டு அந்த வழிபாடு பண்றதுனால என்னுடைய வினைப்பையன் என்ன ஆகுது, இந்த தாக்கம் குறைஞ்சு போயிடும். அந்த தாக்கம் என்ன ஆகுது, குறைஞ்சு போயிடும். அப்ப விரைவிலே அந்த நோயினுடைய தாக்கம் அம்மா நீங்க பேசுறது விட்டு விட்டு வருதுங்கம்மா. ஐயா நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. இறை நினைவோடு இருந்தா வினை தாக்கம் குறையும். இறை நினைவோடு இருக்கும்போது வினையின் தாக்கம் குறையும். தாக்கம் குறையும். அந்த தாங்கறதுக்கு உண்டான சக்தியை இறைவன் கொடுப்பார். மைக் ஆஃப் பண்ணுங்கய்யா கொஞ்சம். அதாவது சக்தியை கொடுப்பார்ன்றதை விட அந்த சீக்கிரமா ஒரு விரைவில் குணமாகிற ஒரு தன்மை, அந்த வலி இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்துருவார் நமக்கு அடியார். அந்த இறைவனை வந்து நம்ம வணங்கிட்டே இருக்கோன்னா அந்த அடியாருக்கு வந்து அந்த தாக்கத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம அந்த வலின்ற அந்த துன்பமே இல்லாத போயிடும். மற்ற அடியார்களுடைய அந்த நட்பு நிறைய கிடைக்கும். அது மட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இப்படி அமைஞ்சா இன்னும் விட சிறப்பா அமையும்ன்ற ஒரு காரணத்துக்கோசரம் அந்த நல்வினையை கூட இப்படி ஊட்டுறதுக்கு ஒரு வழிபாடு உண்டு, அதுவும் உண்டு. அதனால நீங்க தெரிஞ்சுக்குங்க. மதியால வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளாம் மதியால வெல்றது கஷ்டம். கொஞ்சம் தாக்கத்தை தான் குறைக்க முடியும். அது மதியால வெல்லலைன்னா அவரு அந்த ஒரு நாள் வந்து என்ன பண்ணாரு அவருன்னா, அந்த 16 வயசு வந்து அவங்க தாய் தாப்படி சொன்னதுனால அவருடைய தன்னை நிலைய மறந்துட்டார். பெருமானோட இரண்டரை கலந்துட்டார். நம்மளால கலக்க முடியுதா? இன்னும் உலக வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இறைவனோட கலந்தவங்களுக்கு ஏன் இப்ப நம்ம பாம்புடி சுவாமிகளை எடுத்துக்கங்களேன். அவருக்கு அந்த கால் அடிபட்டுதான் 2 1 கலந்தனால்தான் அவருக்கு அந்த இது இல்லை, சீக்கிரமா குணமாயிடுச்சு. அந்த இதுவே தெரியல. இப்போ நம்ம ரமண மகரிஷியை பத்தி சொன்னார் இல்லையா, அந்த விதியின் தன்மை ஏதோ ஒரு பிறவில அது அவர் என்ன சொல்றாங்கன்னா மற்ற அடியார்களுடைய துன்பத்தை அவர் வாங்கிக்கினாராம். யார்? ரமண மகரிஷி. மற்ற அடியாருடைய துன்பத்துல எனக்கே கொடு பெருமானேன்றதுனால்தான் அவருக்கு அந்த அந்த கேன்சர் வந்துதான். அப்ப கூட அவங்க ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள அவர் எந்த விதமான அந்த இன்ஜெக்ஷனோ எதுவும் போட்டுக்கல. நீங்க மாட்டு பண்ணுங்கப்பா, நான் மாட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அது கூட அவர் வேணான்னு சொன்னார். மற்ற கூடி இருக்கிறவங்களாம் செய்யணும் அப்படின்றதுனால அது செஞ்சாங்க. அப்ப கூட அவருடைய தாக்கம் அவருக்கு இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அவர் பெருமானுடைய 2 கலந்துட்டாரு. இவருக்கு ஏன் இந்த நோய் வந்ததுன்னு ஒரு பெரிய சர்ச்சையே உண்டா. ஆளாளுக்கு அந்த ஆன்மீகவாதியும் நாத்திகவாதியும் ஒரு கருத்தை எடுத்து சொன்னாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எல்லாருடைய துன்பத்தையும் அவர் வாங்கிக்கினார். அந்த ஒரு சிறப்பு, அதுதான் நம்ம உணரணும். அப்படிலாம் இந்த மாதிரி ஏடாகுடமா நம்ம பேசுறதுனால இந்த மாதிரிலாம் விவாதம் நிறைய நடந்திருக்குது. சிவாய நம்ம நன்றி. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு நம்ம மற்ற அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. வான்மிகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல். ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு அருமையான ஒரு சொற்பொழிவு. நல்ல கண்மத்தை பத்தி அருமையா எடுத்து